Taste the Daily. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே வயல்வெளியில் நடமாடிய நபரை மதுபோதையில் சிஐஎஸ்எஃப் வீரர் ஒருவர் கடுமையாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வளையமாதேவி கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் என்பவரை மதுபோதையிலிருந்து சிஐஎஸ்எஃப் வீரர் ஒருவர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சிஐஎஸ்எஃப் வீரரை கைது செய்ய வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை ஈக்காட்டுத்தாங்கல் டிஃபென்ஸ் காலனியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். வரி ஏய்ப்பு செய்ததாக வருமான வரித்துறைக்கு புகார் வந்த நிலையில் திங்கட்கிழமை தொடங்கிய சோதனை செவ்வாய்க்கிழமையும் தொடர்ந்து நடைபெற்றது. இதேபோன்று காஞ்சிபுரம், வேலூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்களில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் நீலமங்கலம் கிராமத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலைகளுக்கு வர்ணம் பூசும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நீலமங்கலம் கிராமத்தில் பல்வேறு வடிவங்களில் உருவாக்கப்பட்ட விநாயகர் சிலைகளுக்கு கண்ணை கவரும் வகையில் வர்ணம் பூசும் பணிகளில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை சோழவந்தான் மேலக்கால் ஊராட்சியில் 100க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் அச்சுறுத்தும் வகையில் சாலையில் கூட்டம் கூட்டமாக தெரிவதால் குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்து உள்ளனர். இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கடந்த வாரம் தெருவில் விளையாடிய குழந்தையை தெருநாய் கடித்து குதறியதில் பலத்த காயமடைந்தார். திறனற்ற ஸ்டாலின் அரசு ஊராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் குழந்தைகளை வெளியே அனுப்ப முடியாமல் பெண்கள் அச்சப்படுவதாக வேதனை தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே புதிதாக போடப்பட்ட தார் சாலை கையோடு பெயர்ந்து வரும் வீடியோ வெளியாகியுள்ளது. கோபாலபுரம் கிராமத்தில் காங்கிரஸ் பிரமுகரும் ஒப்பந்ததாரருமான சுப்பிரமணியன் என்பவரால் கடந்த வாரம் தார் சாலை போடப்பட்டுள்ளது. இந்த சாலை தரமற்ற முறையில் கையோடு பெயர்ந்து வரும் நிலையில் அமைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கமிஷனுக்காக தரமற்ற தார் சாலை அமைத்த ஒப்பந்ததாரர் மீது விடிய அரசின் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா என்பதே மக்களின் கேள்வியாக உள்ளது. எங்க ஊர்ல ரோடு போட்டிருக்காங்க, போட்டு ஒரு வாரம் ஆச்சு. ரோடு எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. ரோடு போட்ட பேருக்காக தரை மேலே ஒன்றுமே போடாமல் போட்டுட்டு போயிருக்காங்க. கையை விட்டாங்க பாருங்க, பேருது எங்கே வச்சாலும் இருந்தோம். ஒரு இன்ச்சு கூட இல்லை பாருங்க, ஒரே ஒரு இன்ச்சு கூட இல்லை இந்த ரோடு. எதுக்கு இந்த ரோடு போடணும்? திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 300 ஆண்டுகள் பழமையான கோட்டை ஒன்று சிதிலமடைந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர எல்லையில் உள்ள வெங்கடராஜபுரம் கிராமத்தில் மலை மீது உள்ள இந்த கோட்டை பீரங்கிமேடு பதுங்கு குழிகளுடன் காணப்படுகிறது. பழங்கால மன்னர்களின் பயன்பாட்டிற்கு பிறகு இறுதியாக ஆங்கிலேயர் ஆட்சியில் நடைபெற்ற போர்களின் போது சிதிலமடைந்திருக்கக்கூடும் என்று தொல்லியல் துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அனுமதியின்றி கடத்தி சென்ற 80 ஆர்கானிக் உரம் மூட்டைகளுடன் மினிலாரி பறிமுதல் செய்யப்பட்டது. திம்மாம்பேட்டையில் உரம் மூட்டைகளுடன் சென்ற மினிலாரியை நிறுத்தி சோதனை செய்தபோது அனுமதியின்றி 80 மூட்டைகள் ஆர்கானிக் உரம் கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் தஞ்சாவூரை சேர்ந்த அங்குராஜ் மற்றும் முத்துக்குமார் பிடிபட்டனர். திறனற்ற ஸ்டாலின் அரசு காவல்துறையினர் மீது குற்றவாளிகளுக்கு பயம் இல்லாததால் நாள்தோறும் கடத்தல் சம்பவம் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நில அபகரிப்பு குறித்து நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து மூதாட்டி ஒருவர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அக்னி சட்டியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டார். ஆலிச்சிக்குடியைச் சேர்ந்த பூங்கோதை என்பவருக்கு சொந்தமான நிலத்தை தனிநபர் ஒருவர் தனது பெயரில் பட்டா மாற்றியது குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. விடிய ஆட்சியில் அரசு அதிகாரிகள் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதால் பொதுமக்கள் கடும் பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.